அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன செய்திகள் வருது அப்படின்னா, அதாவது புட்டின் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தடையாயிருக்கிறாரு. அதுக்கு நீங்க கண்டனங்கள் குடுங்க. இல்ல எதிர்ப்புகள் தெரிவிக்கிறீங்களா? அவங்க அப்படிப்பட்டவர் தானா? அப்படிங்கிறத ஒப்புக்கிறீங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்திருக்கு. அதுக்கு இல்லங்க. அதெல்லாம் முடியாதுங்க. அவர் வேலைய செய்றாரு. இப்பவும் நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். தாக்குதல் இருக்கு. பார்ப்போம். தாக்குதல் இருக்கு. அதிகமா தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க. நான் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கேன். அதுக்காக கண்டனங்கள்லாம் தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறதோட அவர் தரப்புல இருக்கார். 2வது சாங்ஷன். அதாவது லார்ஜ் ஸ்கேல் சாங்ஷன் பார்த்தீங்கன்னா, செனட் சபையில ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்கு ஆதரவா. அத எதிரா போடுறதுக்காக உக்ரைனுக்கு ஆதரவா செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா, அத ட்ரம்ப் அவர்கள் அங்கீகாரம் பண்ணுவாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, அது ஒரு மிக பெரும் சிக்கல தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவோட பகச்சுக்கிறாரோ, அந்த அளவுக்கு ரஷ்யா சீனாவோட இணைஞ்சிருவாங்க. மேலும், மேலும் இரு எக்கனாமி இணைஞ்சு ஒண்ணோட ஒண்ணு பிணைஞ்சிருச்சுன்னா, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம். பிரிச்செடுக்க ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ, அந்த காரணத்தினால, இப்ப வரைக்கும் ஃபர்தரா எஸ்கலேஷன் இந்த எக்கனாமிக்கல் எஸ்கலேஷன் ரஷ்யா கூட வேணாம் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் யோசிக்கிறாரான்ற கேள்விகள் இருக்கு. ஆனா, இப்ப வரைக்கும் அதுக்கான ஐடியா இல்ல அப்படிங்கிறது போல தான் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா, அழுத்தங்கள், எக்கனாமிக் அழுத்தங்கள்ன்றது மத்த நாடுகளுக்கு போதான் செய்யுது. உதாரணத்துக்கு ஸ்டீல். இந்த இரும்பு வியாபாரம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டீல்லாம் அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, சாங்ஷன் போட்டுட்டு இருந்தார். டாரிஃப். எந்த நாடுகள்லாம் அமெரிக்காக்கு ஸ்டீல் பண்றாங்களோ, அதுல நம்ம, ஜப்பான் பல நாடுகள் பாதிப்படைறாங்க. இப்ப அதுல டபுள் பண்றார் டாரிஃப. ஸோ இதனால உள்நாட்டுல ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்குங்க அப்படிங்கிறது போல ஒரு கண்ணோட்டம் இருந்தாலுமே, இது ரஷ்யாவோட ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு மிக பெரும் அழுத்தம் அப்படிங்கிறது மட்டும் இதுலருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்கு மத்த நாடுகள்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க? அதுவும் குறிப்பா நம்ம. ஏன்னா நம்மகிட்ட 0 டாரிஃப் கேட்டிருந்தாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து. இப்ப அதுக்கு நம்ம என்ன முடிவுகள் குடுக்க போறோம்? அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மத்த நாடுகள்லாம் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? நம்ம இதனால ஆல்டர்னேட் சேனல யூஸ் பண்ண போறோமா? இல்ல உள்நாட்டுக்கு அதிக அளவுல நம்ம பண்ண போறோமா? இல்ல ரிட்டாலியேட்லி டாரிஃப் ஏதாவது செய்ய போறோமா? என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம, இது போல அதிக அளவுல டாரிஃப் போட்டுட்டு இருக்கிறதுனால, அமெரிக்கால இருக்கக்கூடிய பெடரல் கோர்ட்டே அவரோட பவர மிஸ்யூஸ் பண்றாரு. அமெரிக்காவோட தற்போதைய அதிபர் அவருக்கு குடுக்கப்பட்டிருக்க பவர் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்றாரு. இது சட்டப்படி குற்றம். நம்ம நாட்டுல குடுக்கக்கூடிய விதிவிலக்குகள் சட்டப்படி குற்றம். இதுபோல பல பொருட்களுக்கு சாங்ஷன் போடக்கூடாது. அதிக அளவுல சாங்ஷன் போடுறாரு. குடுக்கப்பட்ட பவருக்கு மேல சாங்ஷன் போடுறாரு. சில சாங்ஷன் போடலாம், டாரிஃப் போடலாம், எல்லாம் பண்ணலாம். அத மீறி செய்றாரு அப்படிங்கிறது போல கோர்ட்ல பாத்தீங்கன்னா, கேஸ போட்டிருந்துக்கிறாங்க. இப்ப அதுவும் பாத்தீங்கன்னா, கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட கோர்ட்டுங்கிறதே பாத்தீங்கன்னா, தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலைமையில 2வது செனட்டும் பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் டீமுக்கு எதிரா வேலை செய்யுது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த சமயத்துல அமெரிக்காவோட பென்டகான் சீஃப் இருக்கிறார் இல்லையா? ஹெக்ஸத் அவர்கள் அவர் தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க போருக்கு தயார். சீனாவோட களங்காண்டு அவங்கள ஜெயிக்கிறதுக்கு நாங்க தயார் அப்படிங்கிறது போல ஹெட்செட் அவர்கள் சொல்லிக்கிறார். என்னங்க சார், இன்னும் ரஷ்யா கூடயே முடியல. அடுத்தது யமன் ஹூதிஸ் கிட்ட, அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க மேல ஈராக்ல வேற மேக்ஸிமம் பிரஷர்ன்னு ரூபியோ அவர்கள் சொல்லிக்கிறாரு. இப்ப என்னங்க சீனாக்கு போயிட்டீங்க டைரக்ட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம மேக்ரான் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவர் தரப்புல என்ன சொல்லிக்கிறாருன்னா, தைவானுக்காக நம்ம உக்ரைனை விட்டு குடுத்துறக்கூடாது அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப ஃபோக்கஸ் எல்லாமே சீனாவோட ஆதிக்கம், சீனாவோட வளர்ச்சி. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, சீனா ஒட்டுமொத்த ஆசியாவையும் ஆளணும்னு நினைக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. சீனாக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை அமெரிக்காக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. அமெரிக்கா இருக்கா அமெரிக்கா. சீனா அமெரிக்கா வாழணும்னு ஆசைப்பட்டா தானே தப்பா இருக்கும். ஆனா நம்மளுக்கும் பிரச்சனை தான். அது வேற கதை. ஆனா அமெரிக்கா பாத்தீங்கன்னா, சீனாவுக்கு இது போல ஒரு ஆசை வச்சிருக்கிறாங்க தப்பு அப்படிங்கிறது போல அந்த ஒரு நல்குணம். ஏன்னா உலகத்துக்கே பாத்தீங்கன்னா, காத்தருளக்கூடிய ஒரு ரட்சகர் அப்படின்னாலே அமெரிக்கா தான். தேவ தூதர்கள். அவங்க பாத்தீங்கன்னா, இப்ப தேவர்கள் அவங்க மண்டையில பாத்தீங்கன்னா, ஒரு புது ஒளிய சனீஸ்வர பகவான் அங்க பாக்கறதுனால ஒரு புது ஒளி இப்ப அவங்க பாத்தீங்கன்னா, சைனா மேல அத நசுக்கணும், ஒடுக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் தோன்றி இருக்கு. ஸோ சீனா சைடுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ரெடி ஆகணும் அப்படின்னா, அமெரிக்காவோட 5ஆம் தலைமுறை போர் விமானம் எப்படி இருக்கு? அமெரிக்காவோட 5ஆம் தலைமுறை போர் விமானம் என்ன மாரி வேலை செஞ்சது எமனோதிஸ் கிட்டன்னு பார்த்தாச்சு. இப்ப அதுக்கு பைலட் தான் இருக்கணுமா? பைலட் இல்லாமயே ஏஐ யூஸ் பண்ணி இயக்கலாம்.
ஸ்டெல்த் கோட்டிங்லாம் இன்னொரு 2 பெயிண்ட் கோட்டிங் எச்சா போட்டோம்னா ஸ்டெல்த் ஆயிரும் போது அப்படிங்கிறது போல வந்து பண்ணேன். நான் விளையாட்டுக்கு சொல்றேன். பட் ஆனா ஸ்டெல்த் கோட்டிங் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்றதுனால, அதை ஏஐயா மாத்திடுறதுனால, ஒரு பைலட்ட வச்சதுனால, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேனுவலா ஒரு ஆள் உட்கார்ந்து F-35 இயக்கணுமா? இல்ல வேண்டாமா? அப்படிங்கிறது போல ஒரு அப்கிரேடேஷனுக்கு போயிரலாம். ஸோ அப்படி போயிட்டா இந்த F-35 மாடிஃபிகேஷன் பண்றதுனால பெரும் அளவுல கை கொடுக்கும். அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்றாங்க. சார் ரஷ்யா செஞ்சுட்டாங்க சார். நீங்க இன்னும் செய்யவே இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க சோதனை பண்ணி பார்த்து சக்சஸ்ன்ட்டாங்க ரஷ்ய தரப்புல. அதாவது ஒரு விமானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆள் இல்லாம இயக்கிட முடியும். அதுக்குன்னே தனியா ஒரு பைலட், அதுக்கு ஒரு பேர் வேற வச்சு சோதனை எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. செய்திகள் பார்த்தாச்சு. இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த பைலட் வந்து பாத்தீங்கன்னா F-35க்கு ஏத்த மாதிரி பொருத்திட்டோம் அப்படின்னா, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, இழப்புகள் ஏற்பட்டாலும் பொருள் செலவு தான் அதிகமா செஞ்சு செஞ்சு நம்ம பண்ணிடலாம். மாடர்னைஸ் பண்றதுனால, அதை மாடிஃபை பண்ணிட்டே இருக்கிறதுனால, அதோட குறைகள்லாம் போய் நிறைகளா மாறிடும் அப்படிங்கிறதுனால லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா என்டையரா உக்ரைனை விட்டுட்டு தைவான் பக்கம் போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா தன்னால முடிஞ்ச அத்தனை வேலைகளையும் செய்யறாங்க. இந்த மீட்டிங் நடக்க இருக்கு இல்லையா, டிஃபென்ஸ் மீட்டிங். அந்த மீட்டிங்ல எங்களுக்கு ஆதரவா பல நாடுகளும் முடிவெடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க. இது அமெரிக்காவோட ஒரு ப்ரொஃபசர் ஜெஃப்ரி அவர்கள். அவர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருந்ததுன்னா, ஒரு அனலிஸ்ட் ப்ரொஃபசரு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, பேட்டி அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பப்போ, மஸ்கெட்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மஸ்கெட்டியர்ஸ். இந்த படம்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மஸ்கெட்டியர்ஸ் அதாவது இப்ப வந்து 4 பேர் இருக்காங்க இதுல. பிரான்ஸ், யூகே, பிரிட்டனு, போலாந்து. ஸோ இவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களோட கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை தான் கொடுக்கும். ரஷ்யாக்கு எதிரா ராணுவ பலத்தை பிரயோகம் பண்ணி ஜெயிக்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா அது தோல்வியை தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல அனலிஸ்ட் கணிச்சு இது போல விஷயங்கள்லாம் அப்படிங்கிற தெளிவா பேசிக்கிறாரு. இதுல நம்ம இங்க வருவோம். இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தன்னால முடிஞ்ச எல்லா வேலைகளையும் செய்யுது, எடுக்கிறதுக்காக பண்றாங்க. இப்ப பாருங்க, ஜூன் மாசத்துல பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. 2 நாள்ல பேச்சுவார்த்தை, ஜூன் 2. இப்ப பேச்சுவார்த்தை கூப்பிடுறது கூட வந்து பாத்தீங்கன்னா இதை சீர்குலைக்கிறதுக்கு வேணும்னே பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்காங்க. போய் அது அவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை அமைதிக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு செய்திகள் வருது. ஆனா இவர் என்ன பண்ணிக்கிறார், ஜெலன்ஸ்கி அவர்கள் துருக்கியில வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா மீட்டிங் நடக்குது இல்லைங்க, இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்துக்குங்க, நாங்களும் இருக்கோம், அமெரிக்காவையும் கூப்பிடும், ரஷ்யாவும் வரட்டும், 4 பேர் உட்காந்து பேசலாமே பெஞ்சில் உட்காந்து அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ரஷ்ய தரப்பு நீ மட்டும் வாப்பா, வா நம்ம 2 பேரும் பேசிக்கலாம், உனக்கு எனக்கு தான் சண்டை, எதுக்கு அத்தவங்க எல்லாம் கூப்பிடுற, நீ வா வந்து உட்காந்து பேசுவா அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு இருக்காங்க. ஜூன் 2 அதே இஸ்தான்புல்ல போன ஃபார்மேட் மீட்டிங் விட்டாங்க இல்லையா, அதை எங்க விட்டாங்களோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. மேபி பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து திரும்பி ஆரம்பிப்பாங்களா, இன்னொரு ஸ்மூத் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்பேன். இந்த ஜூன் 2 உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் அப்படிங்கறத ரஷ்யா எதிர்பார்க்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை ஜெலன்ஸ்கி அவர்கள், அதாவது உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா கூட வந்து உட்காந்து துருக்கியில வச்சு பேசிட்டாங்க அப்படின்னா, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்கா உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுக்குதுன்றது. ஏன்னா உக்ரைனோட அதிபர் போறதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. டிஃபென்ஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து உட்காந்து அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் அதை பத்தின ரிசல்ட் என்னாச்சு, அது இதுன்னு தானே பேசுவாங்க. உதவிகள் பண்றது கம்மியாயிரும்ல நட்பு நாடுகள்லாம் அப்படிங்கல அவருக்கு ஒரு கவலை இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு காரணத்தினால இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெருசாகுமா இல்லையா அப்படின்ற ஆசோலேஷன்கள் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு மிக பெரும் த்ரெட்டா இருக்கிறது, கண்ணு முன்னாடி எதிரி வளர்ந்துட்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கு பொறுக்காது. ஸோ அதனால பாத்துக்கிட்டு இருக்காங்க, கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. அதனால அமெரிக்கா இப்ப தைவானுக்கு உதவ வேண்டிய சூழ்நிலை. என்னப்பா அங்க சண்டையை ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டுறாதீங்க, அதை ஆரம்பிச்சிடணும். அமெரிக்கா வந்து எப்ப ரெடியும் ஜூட் அப்படின்னா அப்புறம் அதை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும். அந்த இடத்துல கிரகங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உருவாக்கிடும். அமெரிக்கா ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அங்க உருவாயிரும். ஸோ அதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான நிலவரங்கள் அங்க வரப்போகுது. இப்ப அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு வந்து வார்னிங் போயிருக்கு. விட்டாப் அவர்கள் புதுசா ஒரு ஸ்டே கொடுத்துக்கிறாரு, ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்து பண்ண கொடுத்துக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை மட்டும் நீங்க மீறிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது, பாத்துக்குங்க
ரொம்ப கடுமையான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன டீல் இருக்கு? என்ன செய்ய போறாங்க? எல்லாத்தையும் குடுத்துட்டு நீங்க எல்லாரும் வெளிய போயிருங்க அப்படிங்கிறது போல இருக்குமா? இல்ல மக்கள வம்படையா வேற இடத்துல உட்கார வச்சுக்கங்க அப்படிங்கிறது போல ஏதாவது இருக்குமா? இல்ல ஆயுதங்கள கீழ போட்டு சரணடைங்க அப்படிங்கிறது போல இருக்குமா? இல்ல பிரச்சனைலாம் முடிஞ்சு ஓசிஸ் தான் ரிலீஸ் பண்ணுங்க. நாங்க பிடிச்ச இடத்துல நாங்களே வச்சுக்குவோம் அப்படிங்கிற போல இசை தப்புன்னு சொல்லுவாங்களா? என்ன ஏதுங்கிறத தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி முடிவடைய போகுது? என்ன மாரியான ரிசல்ட்ஸ் வரப்போகுது இதனால? மக்கள் நிம்மதியா வாழ முடியுமா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.